காங்கிரசுடன் கூட்டணி கிடையாது என்று மீண்டும் கூறியுள்ள திமுக தலைவர் கருணாநிதி, அதே நேரம் விஜயகாந்த் கூட்டணிக்கு வருவார் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். திருச்சியில் திமுகவின் 10வது மாநில மாநாடு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டிற்கான பணிகள் நிறைவடைந்த நிலையில் திமுக தலைவர் கருணாநிதி திருச்சி சென்றார். மாநாட்டு மேடை, கட்சியினர் அமரும் இடம் போன்றவற்றை அவர் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கருணாநிதி, திருச்சியில் நடக்கும் இந்த மாநாடு லோக்சபா மற்றும் சட்டசபை தேர்தலில் ஆட்சி மாற்றத்திற்கு ஆரம்பமாக இருக்கும் என்றார். தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கை கவலைக்கிடமாக உள்ளதாக கூறிய கருணாநிதி, காங்கிரஸ் கட்சியுடன் கூடா நட்பு கூடாது என்று மீண்டும் திட்டவட்டமாக கூறினார். கனிமொழி உடல்நலம் இல்லாதது குறித்து அறிந்த சோனியா அவரை பற்றி அறிந்து கொள்ள விரும்பியதாலேயே நேரில் சந்தித்ததாகவும் விளக்கம் அளித்தார். தேமுதிக குறித்த கேள்விக்கு ஏற்கனவே விஜயகாந்துக்கு அழைப்பு விடுத்திருப்பதாகவும் கூட்டணிக்கு வரும் என்று எதிர்பார்ப்பதாகவும் கருணாநிதி பதிலளித்தார். கூடா நட்பு கூடி வருமா? கூடாது. விஜயகாந்த் நல்ல ஸ்டண்ட் நடிகர். அவர் பிடிகொடுக்காமல் இருக்கிறார் என்பது சட்ட நடிகராக இருக்கும் எப்படி எதிரிகளுக்கு பிடிகொடுக்காமல் நடிப்பாரோ இப்பொழுதும் பிடிகொடுக்காமல் இருக்கிறார். நீங்க கேட்டது போல அவரும் அவருடைய கட்சியும் திமுக கூட்டணியோடு இருக்க வேண்டும் என்ற விருப்பத்தை நான் 200 முறை குறிப்பிட்டிருக்கிறேன். தமிழ்நாட்டு மக்களை இன உணர்வோடும் ஒற்றுமையோடும் வாழ வைக்க வேண்டும் என்ற அக்கறை உள்ளவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் எங்கள் அணிக்கு ஆதரவு தருவார்கள் என்று நம்புகிறேன். என்னுடைய நம்பிக்கைக்கு திரு விஜயகாந்த் விதிவிலக்கு அல்ல. அணிகள் மாறுவதற்கும் அதன் காரணமாக ஆட்சி மாறுவதற்கும் வாய்ப்பு இருப்பதால் எந்த கட்சி ஆட்சிக்கு வரும் என்பதை சொல்ல முடியாது என்றும் கருணாநிதி கூறினார்.